மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி கிராஃப்ட் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி டப்பாவை வந்துட்டு எப்படி ரீயூஸ் பண்ணி தீபாவளி கிராஃப்டாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் டப்பா எந்த மாதிரியான டப்பாவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இதே மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருக்கிற டப்பாவோட ஷேப்க்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற டப்பாவோட ஷேப்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த டப்பாவில் மார்க்கர் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேங்க. அண்ட் சைடில் வந்துட்டு இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேங்க. விளக்கு மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இந்த சைடில் எல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைட்லேயுமே வந்துட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். பின்னாடி எதுவுமே வந்துட்டு நான் வரையலை. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கட்ரு யூஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாகவே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட்டரை வந்துட்டு ஹீட் பண்ணி தான் அங்கே வந்துட்டு கட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கட்ரு இல்லை அப்படின்னா சேஃப்டி பின் இருக்குது இல்லையா, அந்த சேஃப்டி பின்னை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் இப்படி கட் பண்ணியிருக்கேன். அண்ட் சைடில் இந்த மாதிரி. பின்னாடி மட்டும் எதுவுமே வந்துட்டு நான் கட் பண்ணல. ஈவன் பின்னாடி கூட நீங்கள் ஏதாவது டிசைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணின பீசஸ்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. சும்மா நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணும்போது பெயிண்ட் ரொம்பவே வந்துட்டு கம்மியாக தான் நமக்கு செலவாகும். அண்ட் வேகமாகவும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிளாக்கில் கலர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி கலர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சும் எடுத்துட்டேங்க. இதுக்கு மேலே காவி கலர் வந்து நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், டேரெக்டாகவே நம்ம காவி கலர் அடிச்சிருக்கலாம்ல, எதுக்காக பிளாக் அடித்து தென் அதுக்கு மேலே வந்து இந்த கலர் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். இதையுமே கலர் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியும். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா காவி கலரில் தெரியும் இல்லையா? இதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, கட் பண்ணினோம் இல்லையா, அதோட பார்டர் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடியாக ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். செம்மண்ணில் செஞ்ச ஒரு எஃபெக்ட் கிடைக்குது இல்லையா? இது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இது பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். இது வழியாக நம்ம உள்ளே வந்துட்டு விளக்க வந்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்இடி லைட்லாம் வந்துட்டு இப்போ தீபாவளி டைமில் ரொம்ப கம்மியான விலைக்கே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து இதுக்குள்ளே வச்சு நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சைடில் செவுத்தில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அப்படியே தெரியுது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இந்த ஐடியா
பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவன் நம்ம இதை ஃப்ளவர் வேஸாக கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை நேராக பார்க்குறத விட சைடில் பார்க்குறதுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.